வணக்கம் தமிழா. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஒரு முக்கியமான நோட்டீஸ், முக்கியமான ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராமெடிக்கலுக்கான தேர்வு தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பாராமெடிக்கல் கேட்டகரிக்கான தேர்வு தேதி எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரே தேர்வு தான். இந்த ஒரு தேர்வு நம்ம நல்லா படிச்சு நல்லா எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா வேலை உறுதி. இதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராசஸ் இல்லை, ஒரே ஒரு தேர்வு தான். ஸோ ஓகே, பாராமெடிக்கல் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ என்டிபிசி குரூப் டி எக்ஸாம் டேட் எப்போ வரும்? ஸோ இது ஃபுல்லாகவே இந்த வீடியோ நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ ரயில்வே தொடர்பான அப்டேட்ஸ்ல உடனுக்குடன் பெற நம்முடைய தமிழ ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ என்னைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, பாராமெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28, ஏப்ரல் 28ல இருந்து ஏப்ரல் 30 வரைக்கும், ஓகே, அது 3 நாட்கள் பாராமெடிக்கல் சிபிடி தேர்வு நடைபெற போகுது. இதை பத்தி ஒரு அபிஷியல் நோட்டீஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தேர்வுக்கு அப்புறம் தான் என்டிபிசி அப்ளை பண்றதே வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இதற்கு பிறகு என்டிபிசி தேர்வு தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இன்னும் எந்தெந்த தேர்வுக்கெல்லாம் தேதி அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்க பாத்தீங்கன்னா, என்டிபிசி, இப்போ அதே மாதிரி மினிஸ்டர் ஐசோலேட் கேட்டகரி, அதே மாதிரி குரூப் டி, இந்த 3 தேர்வுக்கும் இன்னும் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்க. இது இல்லாம ஆல்ரெடி பெண்டிங்ல உள்ளதான ஏஎல்பி சிபி 2ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் கேன்சல் ஆனாங்க. அவங்களுக்கான ரீஷெடியூல் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அதே மாதிரி ஆர்ஆர்பி ஜேஇக்கான சிபி 2க்கான எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணாம தான் இருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா இந்த ஏப்ரல்லே கண்டிப்பா வர வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஏஎல்பி சிபி 2வும் ஜேஇ சிபி 2வும். ஸோ மித்தபடி என்டிபிசி கண்டிப்பா மேல வரும். அதே மாதிரி குரூப் டி அதுக்கு அடுத்த ஜூன்ல தான் வர வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஒரு என்டிபிசி கண்டிப்பா பாஸ் பண்ண கூட இருக்கும், கொஞ்சம் நாட்கள் அதிகமாக கூட வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த கேரியர் கரெக்டா பாருங்க, என்டிபிசி 2 இருக்கு, கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் ரெண்டுமே தனித்தனியாக தான் நடத்துவாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் மே மந்த் ஃபுல்லாக கூட போக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஜூன்ல குரூப் டி நடக்கும் வாய்ப்புகள் இருக்கு. லெசன் கரெக்டா பிளான் பண்ணி இப்படி தான் ஒரு ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாராமெடிக்கல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வு கொண்டதாக இருக்கு. ஏப்ரல் 28ல இருந்து ஏப்ரல் 30 நடக்க போது. உங்களுக்கான எக்ஸாம் சிட்டி அண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 டேஸ் முன்னாடி தெரியும். அதாவது ஏப்ரல் 28னா ஏப்ரல் 18ஆம் தேதி கிட்ட நீங்க என்ன பண்ணலாம், சரி லாகின் பண்ணி பார்த்து உங்களுடைய எக்ஸாம் டேட், எக்ஸாக்ட் டேட், எக்ஸாம் சிட்டி எந்த ஷிஃப்ட் அப்படின்னு பார்த்துக்கலாம். 4 நாளுக்கு முன்னாடி உங்களுடைய கால் டிக்கெட் நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து எப்பயும் உள்ள ஆர்ஆர்பி ப்ராசஸ் தான். ஓகேங்களா? இப்போ இந்த பாராமெடிக்கல் எக்ஸாம் டேட் ஓகே அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இதான் ப்ராசஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஸோ ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் ஒரே ஒரு எக்ஸாம் தான், சிங்கிள் ஸ்டேஜ் சிபிடி. ஓகேவா? சிங்கிள் ஸ்டேஜ் சிபிடி தான். இதை நம்ம கிளியர் பண்ணா வேலை ஓகே. ஓகேங்களா? இதுல மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட்னா மொத்தம் 4 சப்ஜெக்ட் தான் கேட்கறாங்க. ஒன் ப்ரொஃபஷனல் எபிலிட்டிஸ், அவங்களுடைய ப்ரொஃபஷனல் பேஸ் பண்ணது 70 கொஸ்டின் 70 மார்க். அடுத்து ஜெனரல் அவேர்னஸ் 10 கொஸ்டின் 10 மார்க். அது ஜெனரல் அரித்மெட்டிக் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஓகே, மேக்ஸ் ரீசனிங் ஒரு 10 மார்க், சயின்ஸ் ஒரு 10 மார்க். ஓகேங்களா? ஸோ அப்ப ப்ரொஃபஷனல் ஒரு 70 கொஸ்டின் போயிருது. அடுத்து ஜெனரல் அவேர்னஸ், ஜெனரல் சயின்ஸ், மேக்ஸ் ரீசனிங் ஒரு 30 மார்க். மொத்தம் 100 கொஸ்டின் 100 மார்க். ஸோ நெகட்டிவ் மார்க் எப்பயும் போல 3க்கு 1 நெகட்டிவ் மார்க் தான் இருக்கு. இதுல நல்லா இது பண்ணா ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன அடுத்த லெவல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். ஓகேங்களா? ஸோ 1:1 எவ்வளவு வேகன்சி இருக்கோ அந்த வேகன்சி ஏற்ற மாதிரி தான் ஷார்ட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அப்படியே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும். ஓகேங்களா? அப்ப இந்த இது நீங்க கரெக்டா பிளான் பண்ணி அடிச்சீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணீங்க, வேலைக்கு போயிருவீங்க. சரி, நீங்க இது வரைக்கும் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாம இருந்தாலும் பரவாயில்லை. இன்னும் இருக்கக்கூடிய இந்த 1 மாத காலத்தை இந்த தேர்வுக்காக மட்டும் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஸ்கோர் பண்ணுவீங்க. கண்டிப்பா நீங்க வேலைக்கு ஒன்றா போக முடியும். ஓகேவா? ஏன்னா ப்ரொஃபஷனல் எபிலிட்டி பத்தி நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ரொஃபஷனல் இருப்பீங்க. ஸோ அந்த ப்ரொஃபஷன் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. 70 கொஸ்டினுக்கு கண்டிப்பா நல்லா அடிக்கிறமா பிளான் பண்ணிக்கோங்க. மீதி உள்ள 30 கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை பத்தி தெரியாம இருக்கு, புக்ஸ் இல்லாம இருக்குன்னா, ஸோ நம்முடைய தமிழாய்ஸ் அகாடமிலே பாத்தீங்கன்னா இந்த 3 சப்ஜெக்டுக்காக ஓகே, அதாவது ஜெனரல் அவேர்னஸ், மேக்ஸ் ரீசனிங், சயின்ஸ், இந்த 3க்குமே சேர்த்து மொத்தம் 7 புக்ஸ் இருக்கு. இது காமனா உள்ள 7 புக்ஸ் தான். அதுவே நீங்க என்ன பண்ணலாம், இந்த தேர்வுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்போ உங்களுக்கு கொஸ்டின் எண்ணிக்கை கம்மி தான். பட் நம்ம எப்பயுமே படிக்கிறத படிச்சுதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதையும் கரெக்டா பார்த்து வச்சு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், புக்ஸ் வாங்கிக்கலாம். வந்து 7 புக்ஸ் இருக்கும். மேக்ஸ் ரீசனிங், சயின்ஸ், ஜிகே. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி தான் இந்த இது இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம், புக்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? விருப்பப்படுறவங்க இந்த கீழே உள்ள என்ன தொடர்பு கொண்டு நீங்க வாங்கிக்கலாம். ஏன்னா சில பேர் கேட்டுருந்தாங்க பாராமெடிக்கல் தேர்வுக்கானது வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த இதுக்கு மட்டும் தேவை ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், மேக்ஸ் ரீசனிங், இந்த 30 மார்க் உங்களுக்கு தேவைன்னா இந்த 7 புக்ஸ் நீங்க 1990 பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ப்ரொஃபஷனல் எபிலிட்டிஸ் உங்களோட ப்ரொஃபஷன் என்ன இருக்கோ அந்த இதுக்கான சப்ஜெக்ட் நீங்க எல்லாம் படிச்சுக்கோங்க. ஏன்னா அதுல மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வருது. ஓகே, மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரதுனால மத்ததை விட்டுறணும் அப்படிங்கிறது, அதையும் படிக்கணும் இதையும் படிக்கணும். ஏன்னா இங்க ஒரே ஒரு தேர்வு இருக்கனால ஸோ கட் ஆஃப் கொஞ்சம் முன்ன பின்ன வருங்கள, அதிகமா வரக்கூட வாய்ப்புகள் இருக்கு.
ஏன்னா இப்ப இந்த டெக்னீசியன் சிபிடி, ஓகே, டெக்னீசியன் கிரேட் ஒன்லாம் பார்த்தோன்னா ஸோ கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாக தான் வந்துருச்சு. ஸோ அதே சுச்சுவேஷன் இங்கே கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால எதையுமே ஸ்கிப் பண்ணாம அங்க என்ன சப்ஜெக்ட் கூட எல்லாத்தையுமே கவர் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா நீ கண்டிப்பா என்ன பண்ணி இந்த தேர்வுல நீங்க வேலைக்கு போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். மேலும் இது போன்ற ரயில்வே தொடர்பான அப்டேட்ஸ்களை பெற நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.